ஒரு காலத்துல நான் காலை கழுவி கொண்டு கடலை பார்ப்பேன் கோல்ட் ஃபேஸ்லேருந்து. அப்போ கடலை ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வந்து அது நிலமாயிக்குது. என்னவே ரெட் ஹனி ஃப்ளவர் அந்த பேர்லேயே ஹனி உண்டு. அப்படிலாம் கட்டம் ஹனி பவ்வே தான் போல. நான் சரி இடியாப்பு கொத்தோன்னு சரி விற்போம். இடியாப்பு கொத்தியில் இப்போ எனக்கிட்ட யூஸ் பண்ணி இதோண்டி இது என்னது செல்ஃபி ஸ்டிக் கொண்டு இது எவ்வளோ சொல்லி சொல்லி விற்போம். 2.5 லட்சம் சொல்லி இந்த கம்பை விற்போம். இப்போ போலீஸால பிடிப்பான் தெரிந்தானே. ஹாய் காய்ஸ், நான் வந்து இப்போ ஃபோர்ட் சிட்டிக்கு வந்துட்டேன். ஃபோர்ட் சிட்டி இதால் வந்து நடந்து போயாலும் மைப்புறம் அன்னைக்கு வாகனம் எடுத்து போயாலும் நான் வந்து நடந்து தான் போக போகிறேன். இப்போ 4 மணி தான் டைம் ஆகுது. நடந்து போக போகிறோம். வாங்க உள்ளுக்கு போகும். ஒரு 1.5 கிலோமீட்டர் மட்டும் டீ தான். ஆனால் வேன் வண்டி பாருங்க. ஜூம் பண்ணி காட்டு. அந்த வேன் வந்து அந்த வேனில் போனால் 250 ரூபா. போகிறதுக்கு 250 ரூபா, வரத்துக்கு 250 ரூபா. காய்ஸ் நான் இப்போ சாரி எங்கேக்கிறேன்டா. ஒரு காலத்தில் நான் காலை கழுவி கொண்டு கடலை பார்ப்பேன் கோல்ட் ஃபேஸ்லேருந்து. அப்போ கடலை ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வந்து அது நிலமாயிக்குது பாருங்கள். அதுதான் கோல்ட் ஃபேஸ். ஆனால் நான் சின்னத்துலாம் வந்து இங்கே பார்ப்பேன். அப்போ இதெல்லாம் கடலை ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ ஃபுல்லாக வெட்ட வெளியாகிது, மண் நிறைஞ்சி பாருங்கள். அப்படி தான் சில காலங்கள் எல்லாம் மாறப்போகல எல்லாம் மாறும்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் தான் எங்களோட ஸ்ரீலங்கா. இந்த காரொன்று வருவது ரோடால் அவன் உருக்கி பார்க்குறான், முறைச்சி பார்க்குறான்னு நக்கல்யா அவனுக்கு. காய்ஸ் இந்த பின்னுக்கு கடல் இது கோல்ட் ஃபேஸ் பாருங்க. இதான் என்ன பாய்வமா இது தண்ணி ஒன்று மாவாதான் நினைக்கிறேன். இங்கே பாஞ்சா அம்முக்கு வேணாம். காய்ஸ் இவனும் இவ்வளோ ஃபோர்ட் சிட்டியெல்லாம் பெருசாக கெட்டிக்கிறாங்க, அழகாக கெட்டிக்கிறாங்க. ஆனால் என்ன விஷயம் வேண்டாம், இந்த இது கெட்டினதால் எங்களுக்கு எந்த விதமான பிரோசனம் இல்லை, எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லே இல்லை. பிகாஸ் அந்த இங்கே வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் இதுக்கு வரதுக்கு எங்களுக்கு வீசா எடுக்க வரும். அதே போல் நல்ல அரசியல் பார்ட்டியாக வந்து களவாண்டினாங்க சல்லிய காசை களவாண்டினாங்க. அன்றைக்கி வந்து டெவலப்மெண்ட்ன்ற பேரில் வந்து மங்கொள்ளதை அடிச்சுக்கிறாங்க, கொள்ளை அடிச்சுக்கிறாங்க. இன்னைக்கு இதுவும் இந்த நாடெல்லாம் விற்றுட்டு ஸ்ரீலங்காவோட இதே மாதிரி முக்கியமான இடங்கள் எல்லாம் சைனா, அதே போல் சைனா, இந்தியா, அமெரிக்கா போல இடங்களுக்கு விற்றுக்கிறாங்க. விற்ற காசை வந்து எங்களுக்கு நாட்டுக்கு எடுத்தா சரி, நாட்டுக்கு நல்ல டாலர்ஸ் வந்து நாடு இவ்வளோ நாசமாக பேத்திக்காது. ஆனால் என்ன செஞ்சாங்க, அவங்கள பொக்கெட்டில் தான் போட்டுக்கொண்டாங்க. ஸோ பெரிய அளவில் வந்து எங்களுக்கு டெவலப்மெண்ட் சொல்ல இயலாது. இதை பார்த்து அழகாகிக்குது, அழகாகிக்குது. ஆனால் வேலையில் எங்களுக்காக ஒன்றும் இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் ஆக கூட எங்களுக்கு இனி வரையலாம் சைடுக்கு வரும் விஷயம். நடந்து காய்ச்சிட்டு போவோம். வாங்க அப்படியே நிறைய விஷயம் இது பார்க்குறது. ஆனால் அந்த கடல் இறங்கிட்டு என்னமோ செய்கிறாங்க. பவ்வே தான் போல. நான் மோத்த மூடி இருக்கான். இந்த வெயிலு கருப்பாகும் மெடிசன்ல ஊத்த கிளீன் பண்ண போல. நான் எப்படி ஊத்தேன்னு பாருங்க தண்ணியில. இதான் வந்து ஹார்பர் நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு ஹார்பர் அமைப்பு வரும். இன்னைக்கு நான் நினைக்கிற மாதிரி லைட் ஹவுஸ் ஒன்று வரது போல. இன்னைக்கு வந்து செயற்கை ஹார்பர் வந்துட்டு. அப்புறம் முன்னுக்கா பீச் ஒண்டிக்கு தான். பீச் ஒண்டிக்கு எப்படின்னா எனக்கும் என்ன யோசிச்சுக்கொள்ளையெல்லாம் பீச் ஒண்டிக்கு தான். அது வந்து பீச் இது நார்மலி நடுக்கடல் தானே, இவ்வளோ கெட்டினத்துக்கு எல்லாம் கடலில் தான் நிரப்பிக்குது. ஆனால் பீச் ஒன்று மீது தான். பீச் அண்டா வந்து கடல் ஓரத்தில் தான் இருக்குமா, நடுக்கடலில் ஒரு பீச் தான். இன்னும் ஒரு 500 மீட்டர்ஸ் மட்டும் முன்னோக்கி போகணும். அப்போ வந்து தான் நீக்குது அந்த இடம். இப்போ நான் நடந்து வந்து கொண்டிருக்கிறேன். மிச்ச நேரம் நடந்து வந்துட்டேன். முன்னுக்கு நடந்து போகுது. வா நடந்துப்போம். அழகாகுது. விளக்கு இல்லைன்னா கீழே ஒன்றும் இல்லை, ஒரு பாலம் ஒன்றும் எனக்கு ஆசையாகுது. இங்கேருந்து பாஞ்சி பார்க்கறதுக்கு, கடலுக்குள்ளே பாஞ்சி பார்க்கறதுக்கு ஆசை. பாஞ்சி இங்கேருந்து அந்த காண நிலமண்டி நானே ஸ்விம்மிங் அடிச்சுட்டு போகிறதுக்கு பாய ஃபுல் ரெடி. என்ன செய்யணுன்னா அந்த இது கூகுள் கொண்டு வரல, இப்போ ஸ்விம்மிங் ட்ரங்க் கொண்டு வரல. இன்ச்சா சூறாக பாய்வேன். அப்படிங்களா சார்? உங்கள் வாய் உங்கள் ஊருட்டு நீங்கள் ஊருட்டுறீங்க. இதை திமிங்கலாம் வலிக்கோ தெரியா? சரி நான் வாங்க பார்ப்போம். நான் இப்போ ஆடி வாரம் நிறைய இடம் மீங்கி பார்க்கறதுக்கு.
அன்னைக்கு அந்த மெயின் வந்து எங்களுக்கு அந்த கடல் நடுவில் இருக்கிற பீச்சை பார்க்கறதுக்கு தான் எனக்கு ஆசை ஆகிது. வாங்க போவோம், முன்னுக்கு போவோம். பாலம் ஸ்ட்ராங்கா இல்லையான்னு செக் பண்ண போற நான் ஓடி பார்ப்போம். என்ன பாடத்துக்கு உடைத்தாண்டு அவனை சொல்லி நிறுத்துக்கலாம்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப. எதுக்குடா காப்பட் போட்டிக்கிறான் போல. காப்பட் கண்டிப்பா கல்டேல நல்ல அமைப்பு தான் பாருங்க. இந்த இதுல தான், இந்த இரும்புல தான் போல பிடிச்சி கொண்டி அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? எனக்கும் யோசிச்சு கொள்ளையாம இது வந்து தொங்க வச்சுக்கிறான் போயில. நக்கல்யா அவனுக்கு இல்ல இவன் இப்ப வளைஞ்சு வந்தீங்கதானே கொங்கிட்டாலே போட்டிப்பான். சப்போர்ட்டுக்கு தான் தொங்க வச்சுக்கிறான். நல்ல ஐக்கி அந்த பாலைவனம் பாலைவனமா இன்னைக்கு அந்த இடம். நானே தான் பில்டிங் எல்லாம் செய்ய தொடங்கிப்பானோ இவ்வளவு நிறைய காலமாகுது. சரி இடியாப்பு கொத்தோன்னு சரி விற்போம். இடியாப்பு கொத்தியில் இப்போ எனக்கு யூஸ் பண்ணி இதோண்டி இது என்னது சாமான் ஒன்று செல்ஃபி ஸ்டிக் கொண்டு இது எவ்வளோ சரி சொல்லி விற்போம். 2.5 லட்சம் சொல்லி இந்த கம்பெனி விற்போம். இப்போ போலீஸால பிடிப்பான் தெரிந்தானே. கல்வலி கல்வலி தான் எங்களோட மீன் டேங்கு போட வாசி கல்வலி 4-5 காலில் கொண்டுப்போம். சாப்பிட போட்டுட்டு மீன் டேங்கு போடனால என்ன செய்யணும்னா அந்த போலீஸ்கார தூரத்துலேருந்து பார்க்குறான், குறுக்கி பார்க்குறதான் நல்ல ஜாயினது வளர்ந்து. அது எனக்கும் யோசிச்சு கொள்ள எல்லாமே இந்த பாலம் எப்படி இந்த அமைப்பு அந்த கான்கிரீட்டால செஞ்சுப்பாங்க, இல்லாட்டி சிமெண்ட் அந்த இரும்பால செஞ்சுப்பாங்க. நான் நினைக்கிறேன் இரும்பால தான் செஞ்சுக்கிறாங்க. ஆனால் அந்த என்ன சொல்றது வளைஞ்சி தானே அதுக்கு வந்து பேலன்ஸாக பிடிச்சி கூட தான் அந்த கெட்டிக்கிறாங்க. இங்கே பார்ப்போம் நல்லா விளங்குது. இப்போ காட்டும் அதான் நேராக போட்டுக்கிறாங்க. அது பட்டமாகி தான் இருக்கும். அதில் தான் போல இந்த வளைஞ்சிக்கிறதுக்கும் 2 இடையில கோடு போட்டு தொங்க வச்சுக்கிறாங்க. நான் என்ன பார்வையில் தொங்க வச்சுக்கிற மாதிரி தான் உடுப்புக்காக போடுவோம். உடுப்புக்காக போட்டு தேங்காய் இல்லை உங்களுக்கு தேங்காய் இல்லை தெரியுமே கமெண்ட் பண்ணாதீங்க. நான் நினைக்கிற மாதிரி அந்த தேங்காய் வடத்துக்கு மகரந்த சேர்க்கை நடக்கும். இந்த கடல் நடுவில் மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு இல்லை. இல்லை கடல் அடிபட்டு வேர்த்துட்டு சரியா நடக்குது இல்லை போல விஷயம் நடக்காட்டி ஒன்று நடக்காது. அந்த மனக்குலாம் தேங்காய் நான் விட அந்த வெள்ளைக்காரனுக்கு அந்த சைனீஸ்காரனுக்கு தான் செய்கிறேன் ஐடியா ஒன்று கொடுக்கணும். இப்படி அந்த தேங்காயில் தான் இப்போ ஆர்டிஃபிஷியலாக சரி அந்த பிளாஸ்டிக்கில் சரி தேங்காய் கொஞ்சம் ஒட்டி வைக்க சில பார்க்க பசங்க இல்லாட்டி பாருங்களேன் மொட்டை இந்த மரத்தை பாருங்க. உங்களுக்கு தெரியும் சின்ன புள்ள உள்ள தலையில இப்படி பூலோண்டு கட்டுப்பாங்க, இப்படி வச்சு பூலோண்டு கட்டுப்பாங்க. அது மாதிரி தான் நீக்குது. பின்னிங்க மரத்துல புச்சு கொண்ட பூவாச்சு பாசம் புண்டாட்டின்னு சொல்லுவேன். நான் சின்ன காலத்துல சின்ன புள்ள வந்து இப்படி தலையில இப்படி பூலை கட்டுன்னு வந்து நான் புள்ளப்ப சொல்லுவேன். புச்சு கொண்ட பூவாச்சு பாசம் புண்டாட்டி அடிப்பாங்க. மரத்தை பார்த்தா எனக்கு அப்படிதான் சொல்ல நினைக்குது. பாருங்க இப்படி பூல் போட்ட மாதிரி தான் நீக்கி மரம் எல்லாம் தேங்காவும் காணும் முண்டையும் காணும். அதுக்கு சரி புறப்பாடு வண்டி நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி மகாராந்தா சேர்க்கை சரியா நடந்து பீச். எனக்கு வந்து அந்த பீச் தான் நம்பிக்கையில் அமையுது. இது வந்து நடுக்கடல்ல பீச். நடுக்கடல் இவ்வளோ பெரிய பில்டிங் வேலை இங்கே போகல. அப்படி பீச் வந்து வர வைக்கிற அவ்வளோ பெரிய வேலை இல்லை. ஆனால் ஆர்டிஃபிஷியல் பீச் வந்து நானே போகும் நான் நீ தான் இறங்கி குளிக்கலுமா. ஆனால் நான் வந்து குளிக்கிறதுக்குமா இன்னும் ரெடியாகி வரல. குளிப்பம் வர இங்கே வந்து இந்த கலர் பேத்துட்டு வெயில் சில நாளாவது அது பழக இல்லைண்ணா. பழகே இல்லாட்டி பிளாஸ்டிக் அந்த கணக்கு பிளாஸ்டிக் ஒன்று வேணும். சைனாக்காரன் செய்யறது சைனீஸ் சாப்பாடு போட்டு விஷயம் தெரியும். பாயதான் நினைக்கிறீங்க பார்த்தா. ஆனால் பாஞ்ச என்ன சீனா நான் அது ஜஸ்ட் சொன்னேன். இது டங்கை கொண்டு வரல, டங்கு கொண்டு கூகுள் கொண்டு வரல. என்ன கொண்டாந்தீங்கன்னா பீச் பீச்
பீச் வந்து நாங்களே போவோம். இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும் லேட்டாக. எல்லாம் கொண்டே வெட்டினேன் பாருங்க, முடி வெட்டினேன். முடி எப்படி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். பாருங்க ஆனகி பீச். நான் தேடி இந்த நான் வந்த காரணமாயிடுச்சு அந்த கடல் நடுவுலிக்கிற பீச். அதான் இது விளங்குது, கடல் நடுவுலிக்கிற பீச். எனக்கு வந்து மெய்யுமே புதுனமாயி காய்ஸ். இந்த கடல் நடுவில் வந்து பீச் ஒன்றிக்குமான்றது எனக்கு யோசிச்சு கொள்ளவே இயலாமிச்சு. இன்னைக்கு பாருங்க பீச் இது காய்ஸ். நான் இப்போ அவசரமாக பேசினாலே பார்க்க போகிறேன். இன்னைக்கு பாஞ்ச நாள்ல பாயலும் அவசரம் இப்ப கடல் கிட்டேண்டு காய்ஸ். பீச் தானே நடுக்கடலை நடுக்கடல் சொல்றேன். இன்னைக்கெல்லாம் கல்லு போட்டிக்கிறாங்க, அவங்களுக்கு இடையால விழுவும் தண்ணி வரும். இடையால காட்டுங்க, அலையோட சேர்ந்து இடையால தண்ணி வரும். கொஞ்சம் அலை அடிக்குது இல்லை, அலையே வருவது இல்லை காய்ஸ். பாருங்க எவ்வளவு தண்ணி கிடையாது. இதுக்கெல்லாம் பழைய புள்ளே இல்லை காய்ஸ். நான் உள்ள போகணும். கல்லுக்குள்ள நடந்து வரேன். பிடிக்கிறாங்க ஏன்னா கலடன் சொல்ல மாட்டாங்க. நான் வந்து அந்த எல்லாரும் போற வழியில போக மாட்டோம், நான் தனி வழியில தான் போவோம். எல்லாமே அந்த ரோடால தான் வராங்க, நான் அந்த ரோடால வர மாட்டேன். இந்த போர்ட் சிட்டியில ஹாஸ்பிட்டல் ஒன்றும் கெட்ட இல்லை தெரியுமா? ஒரு 10 வருஷத்துல இருந்து ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஈகும். இப்போ முன்னே போனது சரியான பழுது காசு கவனம் ஆயிட்டீங்க பாவம். இது டப்பா ஒன்று பாயம். காய்ஸ் வாங்க. நான் எழுதுவேன், உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்க. நான் எனக்கு எழுதுறேன். சபீபுல்லா இந்த சேனல்ல நேம் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. இது சபீபுல்லான்னு இது சபீபுல்லா ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, யூடியூப் இருக்குது, டிக்டாக் இருக்குது, எல்லாமே ஃபாலோ பண்ணிடுங்க சரியா? கடல் நடுவு பீச்சில் கால் கழுவுதான். நான் இங்கே இல்லை, நானே போவோம் முன்னுக்கு போவோம். முன்னுக்கு பேச கழுவுவோம். சின்ன புள்ள குளிக்கிறேன், அதுவும் எனக்கு பார்ப்போம். சின்ன புள்ள குளிக்கிறது வாங்க பரவாயில்ல. சிறப்பான ஆள் நீ. அது அப்படிதான் நல்ல. நான் வந்து என்ன இருந்தாலும் இல்லை புள்ளெல்லாம் மட்டும் தண்ணி விடப்படாது. அந்த வாப்பா எவ்வளோ பிரச்சனை இருந்து விடுபட்டாங்க பாருங்க தண்ணிக்குள்ளாரு.